குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 15/5/2024 புதன்கிழமையாகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், மதியம் 3:25 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி, மறுநாள் அதிகாலை 6:23 வரை. இன்றைய கரணம் பத்திரை கரணம், மாலை 5:17 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் விருத்தி நாமயோகம் காலை 7:40 வரை. இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாக இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும், 11 மணி முதல் 12 மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் சுக்கிரன் இணைவு, ரிஷபராசியில் சூரியனும் குருவும் இணைவு, கடக ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைவு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. இன்றைய நாள்ல செவ்வாய் ராகு கூட கிரகணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே போல குரு சூரியனிடம் அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப குரு எப்பவுமே அஸ்தமனம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. குருவும் அஸ்தமனம், சுக்கிரனும் 25 டிகிரி சூரியனோட இருக்காங்க. அப்படிங்கும்போது சுக்கிரனும் அஸ்தமனமான ஒரு அமைப்பு தான். இப்போ குரு சுக்கிரன் பொருளாதார கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும்போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெரிதாக இருக்காது உலக அளவுல அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப துருதுருன்னு வேகமா செயல்பட போறீங்க. உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்க போது. மற்றவர்கள் பார்த்து பலனடையக்கூடிய வகையில கலகலப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமா இருக்குது. ஆனா எப்படி நீங்க மற்றவங்களை சிரிக்க வச்சாலும் சந்தோஷப்படுத்தினாலும் கலகலப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வந்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனா அதெல்லாம் ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். எதிர்ப்புல ஜெயிக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய புத்தி அப்படிங்கிறது பர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்ய போகுது. என்ன செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமா செய்வீங்க, அதுல பிரச்சனைகள் இல்லை. ஆனா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது அளவுக்கு அதிகமான செலவுகளும் உங்களை சுத்தி வருது அப்படிங்கிறது இன்றைய நாள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயமா இருக்குது. அதே போல சேமிச்சு வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை, காசு பணத்தை இன்றைக்கு சற்று அதிகமாகவே செலவு செய்திருவீங்களோ அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. ஸோ செலவுகளை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாகவே அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் மிதுன ராசி. உங்களுடைய திறமைய சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான நபர்கிட்ட பயன்படுத்தி திட்டமிட்ட காரியங்களை வெற்றியுடன் லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு தீர்க்கமா பார்ப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது. தேவையான உதவிகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, தொழில்ல வேலையில நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். டென்ஷன் பிரஷரோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா
அதையெல்லாம் பொருட்படுத்தாம தொழில் சார்ந்த ரொம்ப முக்கியமான சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய சுய திறமையால அத்தனை காரியங்களையும் வெற்றி பெற வச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான சில முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தொட்டகாரியம் வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. மேலதிகாரிகள் சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்கும். நல்ல ஒரு நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே நிதானம் தேவை. கன்னி கொஞ்சம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா, முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, இன்னைக்கும் கொஞ்சம் அது மாதிரியான ஒரு நாளாக தான் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதார தட்டுப்பாடுகள் வருவதற்கு நம்மளே காரணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நம்ம சிவனேன்னு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சேஃப் தான். என்னன்னா பிரச்சனைகள் எங்கெங்கேயும் நடந்துட்டு இருக்கும், நம்ம தான் தேவையில்லாம அதில் போய் மூக்க நுழைச்சு மூக்கறுபட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது. பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொல்லி எதுலையும் போய் மூக்கம் நுழைக்க வேண்டாம். இருக்கிறபடி இருக்கட்டும். இயல்பான மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இன்றைய நாளை கடந்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா துளாராசி. மேலதிகாரிகள் மூலமா தேவையான உதவிகள் கிடைக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. வியாபாரம் விருத்தியாகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் சொல்கிறது. கணவனுக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லு. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். பயங்கரமா யோசிச்சு சில விஷயங்களை ரொம்ப தெளிவா செஞ்சு முடிச்சுக்குவீங்க, சூழ்நிலையை சரியா பயன்படுத்தி. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். ஆனா வேலையில டென்ஷன் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு டென்ஷன் ப்ரெஷரோட இருக்கத்தான் வேணும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனா அத்தனையும் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பா சமாளிக்க முடியும். அதுவும் சமாளிக்கிறது அப்படிங்கிறது எதிர்ப்புகளோடு தான் சமாளிக்கணும். ஒரு சங்கடத்தோடு தான் அந்த விஷயத்தை நடத்திக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும். உணவு உண்பதில், அதாவது உணவுப் பொருட்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசிக்கு மனசுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பமோ, எதெல்லாம் செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அத்தனை விஷயங்களும் நீங்க நடக்க போகுது. வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்புல சொல்லுது. உங்களுடைய காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. வண்டி வாகனத்துல சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது உங்களுடைய திறமையை முன்வைத்து உங்களுக்கான பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. என்ன இருந்தாலும் உங்களுடைய திறமைய முன்வைத்து உங்களுடைய காரியங்களை
வெற்றியுடன் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 4. அடுத்ததான் கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமா இருக்கணும். மனசுல பட்ட விஷயங்களை வெளியில சொல்றதுனாலயோ, நீங்க போட்ட திட்டங்களை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை செய்யறதுனாலயோ தேவையற்ற மன அழுத்தமும் சங்கடமும் பொருளாதார இழப்பீடுகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். வாயை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவே வேண்டாம். மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும். மனசுல இருக்கிற விஷயத்த நீங்க டைரக்டா ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ முடிந்த அளவு அமைதியாக இந்த நாளை கடந்து செல்வது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. தான் மீன ராசி. நண்பர்கள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தேறும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான பயணங்களுக்கு உண்டான வேலைகளை இன்றைய நாள் செய்யலாம். கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதற்கு உங்களுடைய திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் மட்டுமே காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நம்பர் 6, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. ஓகே, இன்னைக்கு ஒரு கேள்வி, அது கேள்விக்கு உண்டான பதிலை பார்த்துருவோம். என்ன கேள்வி அப்படின்னா, சார் நீங்க சனியை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. இந்த சனி 5ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பேரு கிடைச்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னீங்க. இது குருவின் பார்வை இருந்தா நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டா, குருவின் பார்வை அப்படிங்கிறது குரு எந்த அமைப்புல இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறது வேணும். குரு ஆட்சியா இருந்து பாக்குறாரா, உச்சமா இருந்து பாக்குறாரா, இல்ல நீச்சமா இருந்து பாக்குறாரா, பரிவர்த்தனையாகி பாக்குறாரா, வர்க்கோதமமா இருக்கிறாரா, கிரக யுத்தத்துல இருக்காரா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த குரு பலமான கிரகமா இருந்து குரு பார்க்கும்போது அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, குரு அந்த லக்னத்திற்கு நல்லதை ஜாதகர் பிறந்த லக்னத்துக்கு நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகமா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு துலா லக்னத்துக்கு 3, 6 கூடியவர் குரு பகவான். அவர் பார்த்துட்டீங்கன்னா 3, 6 கூடிய குரு பகவான் எங்கேயுமே துலா லக்னத்துக்கு நல்லதை செய்ய மாட்டார். அதே போல மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதி. ஸோ அவருடைய பார்வை அங்க கெடுதலை செய்யுமே தவிர நன்மைகளை பெரிதாக செய்திடாது. இல்ல கெடுதலை செய்யாமட்டாலும் விட்டுருமே தவிர நன்மைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல குரு என்ன நிலையில் இருக்காரு, எப்படி இருந்து அந்த குருவினுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.